ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஆட்டோ வரப்போகுது அப்படின்னு சொன்னா, உடனே ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு ஸ்கூலா அப்படின்னு. இல்லடா அப்படின்னு. இல்ல அவங்க சொன்னாங்க ஆட்டோ வருமாமே அப்படின்ட்டு எல்லாம் அழுவான். அது ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி. அதுகிட்ட போயிட்டு மறுபடியும் மறுபடியும் சொன்ன விஷயத்தையே சொன்னா அதுக்கு செம்ம கோவம் வரும். போட்டு அடிச்சு தள்ளிடும். உடனே எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவான், ஆயா ஸ்கூல் கேட்டதுக்கு அம்மா அடிச்சிச்சு, ஏம்மா குழந்தைய அடிச்சுன்னா பின்ன என்னம்மா, அவங்க எல்லாம் தான் சொல்றாங்கன்னா இவனும் இல்லடான்னா நம்ப மாட்டான்றான் அப்படின்னு. குழந்தைக்கு தெரிஞ்சா செய்யறானா அது போல அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் போகும்பொழுது சில நேரத்துல எங்க வீட்ல அப்பா கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சந்து இருக்கும். அந்த சந்துல டெய்லரிங் மிஷின் போட்டிருப்போம். அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது. ஆனா இவன் கட்டிலுக்கு கீழே நுழைஞ்சு டெய்லரிங் மிஷின் அந்த ஃபுட் பெடல்ல போயிட்டு உட்காந்துப்பான். எதுக்குன்னா அவர் அங்க ஒளிஞ்சுக்கிட்டா நம்மளால போயிட்டு அங்க தூக்க முடியாது. ஆட்டோக்கார் போயிடுவாங்க. இவரு ஸ்கூல் லீவ் போட்டுடலாம். அந்த மாதிரி அவருக்கு ஒரு பிளான். ஆனா அப்பயும் என்னுடைய தங்கச்சி எங்க அப்பா கட்டிலுக்கு கீழே போயிட்டு அந்த கீழே அந்த கம்பிக்கு கீழே அவனை நுழைச்சு வெளியே இழுத்துரும். நம்மள இழுத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அப்பயும் மறுபடியும் மறுபடியும் அவன் அங்கதான் போயிட்டு உக்காருவான். இதுல என்ன ஒரு காமெடின்னா, இவன் தான் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்ட்டு அங்க போயிட்டு உக்காந்துக்கிறான். சம்பந்தமே இல்லாத அவனோட தங்கச்சி அவன் அங்க போய் உக்காரன்மேன்ட்டு இந்த அம்மாவும் அவன் கூடவே போயிட்டு உக்காந்துக்கான். அவன் தான் ஸ்கூல் போகக்கூடாதுன்னு அங்க போய் உக்காந்துட்டீங்கன்னா, நீ எதுக்குமா சம்பந்தமே இல்லாத அங்க உக்காந்துக்கிறன்னா சிரிச்சிட்டு அமைதியாயிடும். அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. அதன் பிறகு அதனோட ஸ்கூல் டைமும் அதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப எல்லாருமே சொன்னாங்க, இவ கரெக்டா போயிடுவா, அதெல்லாம் வந்து அழமாட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதனோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அப்போ ஆட்டோவில் ஏற்றிட்ட பிறகு திடீர்னு ஆட்டோ சவுண்டு. என்னுடைய தங்கச்சியை டக்குன்னு தூக்கி என்னுடைய குட்டி பொண்ணை தூக்கி உள்ள விட்டுறவே அது பயந்துடுச்சு. தங்கச்சியை விடவே இல்லை. ஆனால் உள்ள இருக்கிற பசங்களாம் நீங்கள் விடுங்க ஆண்டி நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு உள்ள தூக்கிச்சுங்க. ஆனால் என்னுடைய தங்கச்சிக்கு அனுப்பிச்சே தவிர ஒரே மனசு கஷ்டம். ரெண்டும் கூடவே இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போனான், இப்போ இது போயிடுச்சு. ஆனால் இது இவ்வளோ தைரியமா பேசிட்டு இருந்துச்சு, இப்போ அழுதுட்டு போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நீ அது எதிர்பார்க்காத நேரத்துல வேகமா தூக்கி உள்ள விட்டுட்ட, அதுதான் குழந்தை பயந்துச்சுன்னு. அப்புறம் அம்மா சொன்னாங்க, நாளைக்கு அது கரெக்டா போயிடும் பாருமா அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அது அப்படியே வந்து கரெக்டா போயிட்டே தான் இருந்தது. இவன் மட்டும்